ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது டே 5. காலையிலே எங்க இருக்கோம்னா, நேரு ஹவுஸ்ல. நேரு ஹவுஸ் இது வந்து அலகாபாத்ல இருக்கு. அண்ட் வீடு ரொம்ப பெருசு கைஸ். ஸோ அது வீடே கிடையாது. ஒரு அரண்மனை மாரி. ஓகேங்களா? ஸோ மார்னிங் 6:00 நாங்க வந்து நேரு ஹவுஸ் போயிட்டோம். ஏன்னா 6க்கு ஓப்பன் பண்றாங்க ஷார்ப்பா. ஸோ உள்ள போனோனே, கீழ மட்டுமே சுத்தி பார்க்கறதுக்கு கிரவுண்ட் லெவல்ல ஒரு 3 பிளேஸ் மட்டும் சுத்தி பார்க்கறதுக்கு ₹50 டிக்கெட். அண்ட் இந்த பில்டிங் தெரியுதுல்ல உங்களுக்கு? ஸோ அந்த பில்டிங் மேல போய் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ₹100 தனி சார்ஜஸ் ஆகும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு இந்த பில்டிங் தான் போனேன் மேல. போய் பார்த்த உடனே நேரு வாழ்ந்த விச் மீன்ஸ் நேரு புக்ஸ் கலெக்ஷன்ஸ், அவரோட டெஸ்க்ஸ், ஸ்டடி டேபிள்ஸ், ஸ்டடி ரூம்ஸ் அண்ட் அவர் பெட்ரூம் அண்ட் அவரோட ஒய்ஃபோட இன்னொரு பெட்ரூம், அவர் ரெஸ்ட் எடுக்கிற இடம் அண்ட் அவர் யூஸ் பண்ண திங்ஸு, அவரோட ஒய்ஃபோட சாம்பல், அது ஒரு பெரிய செராமிக் பவுல்ல அவ்ளோ பெரிய இதில வச்சிருந்தாங்க கைஸ். செம்மையா இருந்தது. அத அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நோட் புக்ஸ் மேல ஒரு பிளாஸ்டிக் ஒரு ரேப்பர் மாரி ஃபுல்லா மேலருந்து கர்டன் மாரி போட்டு வச்சிருந்தாங்க. இது ஒரு பெட்ரூம் அவரது. அவர் இந்த நெறைய ஒரு ரெஸ்ட் எடுக்கிற இடம் தான் இருந்தது. இது வந்து ஃபுல்லாவே நேருவோட ஹவுஸ் தான். இப்ப நம்ம பார்க்கறது வந்து நேருவோட ஹவுஸ். ஸோ இதுல எல்லாமே அவரோட சம்மந்தப்பட்டது தான் அந்த வீட்ல ஃபுல்லாமே இருந்தது. மேலேயும் சரி, கீழயும் சரி. கீழ வந்து கிச்சன், டைனிங் ரூம் அண்ட் ஹால் இருந்தது. மேல ஃபுல்லா பெட்ரூம்ஸ் அண்ட் அவரோட ஸ்டடி ரூம்ஸ் இதெல்லாமே லொக்கேட்டடா இருந்தது. ஸோ நீங்க அத பார்க்கும்போதே தெரியும். அந்த ஹவுஸே நல்ல வெல் பிரிசர்வ்டா வச்சிருக்காங்க. இந்த ரூம்ல தான் அவர் ஸ்டடி ரூமும் அண்ட் அவர் பெட்ரூம் இது எல்லாமே இன்டர் கனெக்டிங் ரூம்ஸ் தான். ஸோ இவங்க எல்லாமே உள்ள போய் பார்க்குற மாரி ஒரு கிளாஸ் டோர் போட்டு வச்சுட்டாங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஈஸியா விசிபிளா எல்லாமே தெரிஞ்சது. ஒரு ஒரு விஷயமும் நல்லா கிளியரா, டீட்டெயிலா அவ்ளோ நீட் அண்ட் கிளீனா பிரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாங்க. மேல முடிச்சுட்டு நம்ம அப்படியே கீழ வந்துட்டோம். கீழ வந்து ஒரு பெட்ரூம் எக்ஸ்ட்ரா இருந்தது. அண்டு கிச்சன் ஆக்சுவலி அவங்க எல்லாமே யூஸ் பண்ண கட்லரீஸ் எல்லாமே கோல்ட் அண்ட் சில்வர்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல். பட் ஆனா கோல்ட் அண்ட் சில்வர்ஸ் கட்லரீஸ் இருந்ததா சொன்னாங்க. பட் அந்த வீட்ல எதுவுமே இல்ல. எல்லாம் ரிப்ளேஸ்டடா தான் இருந்தது. ஸோ அத முடிச்சுட்டு நம்ப இந்த நேரு ஹவுஸ பார்த்து முடிச்சுட்டு, நம்ம நெக்ஸ்ட் போற இடம் வந்து இந்திரா காந்தி ஹவுஸ். இந்திரா அவங்களுக்குன்னே தனியா ஒரு பில்டிங் இருந்தது. அந்த இந்திரா காந்தி ஹவுஸ்ல வந்து பக்கத்திலேயே ஒரு லேடீஸ் ஹாஸ்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்பயும் அது வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது அந்த லேடீஸ் ஹாஸ்டல் எதுக்குன்னா, அ அப்பா, அம்மா, பேரண்ட்ஸ் யாருமே இல்லாம தனியா நிக்கிற பெண்களுக்காக, சின்ன குழந்தைங்களுக்காகவும் சரி, அந்த லேடீஸ் ஹாஸ்டல ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் வெரி நைஸ் திங் ஸோ இப்பயும் அந்த அப்போ நடத்துனது வந்து இப்பயும் ஃபுல்லா நடத்திக்கிட்டு இருக்காங்க அத எடுத்து. அப்படியே வெளிய வந்தோனே அன்னைக்கு முடிச்சுட்டு வழி தெரியல. நேரு ஹவுஸ முடிச்சுட்டு, ஸோ அங்க இருந்த ஸ்டாஃப்ஸ் கிட்ட எந்த சைட் போணும்னு கேட்டேன். அவங்க அந்த அந்த பில்டிங்க பார்த்து முடிச்சுட்டோனே, வெளிய வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஒரு வே மாரி போது. அவங்க டைரக்ஷன் காட்டுனாங்க. "நீங்க இந்த சைட் போய் பார்க்கலையா? சரி போய் பாருங்க. அதான் இந்திரா காந்தி ஹவுஸ்" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெய்ட்டா போய் பார்த்தோம்னாலே உங்களுக்கு தெரியும். செம்ம மெயின்டனன்ஸ், கார்டன் எல்லாமே சரி, பக்காவான மெயின்டனன்ஸ்ல மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ள யாரையுமே அலோவ் பண்ணல. அந்த கிராஸ்க்குள்ள. நீட் அண்ட் கிளீன் அவ்வளோவா இருந்தது. இந்த வெளிய ரோட் சைட்ல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கேவலமா இருந்தது. ஆப்போசிட் ஃபுல்லா ஆப்போசிட். வெளிய எவ்ளோ கச்சராவா இருந்ததோ, அவ்ளோ நீட்டா இருந்தது. நீங்க உள்ள என்டர் ஆனோனே, அங்க பார்த்தீங்கன்னா, அந்த அ லெஃப்ட் சைட்ல ஒரு பில்டிங் தெரியுதுல்ல, எல்லோ பில்டிங். தட்ஸ் த லேடீஸ் ஹாஸ்டல். இந்த சைட் நம்ம போறது வந்து இந்திரா காந்தி ஹவுஸ். ஸோ நம்ம உள்ள என்ட்ரி ஆகும்போதே லெஃப்ட் சைட்ல அவங்களோட ஒரு கார் இருந்தது. ஆக்சுவலி அங்க இருந்த பீப்பிள்ஸ் வேர் சோ குட். என்ன அங்க நிக்க வச்சு ஃபோட்டோ நீங்க எடுங்க, எடுத்துக்கோங்க பரவால்ல. நோ ரெஸ்ட்ரிக்ஷன். பட் சில இடத்துல மட்டும் ஃபோன் அலோவ் யூஸ் பண்ணல. ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கல. இது வந்து இந்திரா காந்தி மேமோட மியூசியம்.
அவங்க வந்து ஃபோட்டோ மியூசியம். அவங்க எந்தெந்த ஊருக்கு போயிருக்காங்க, எந்தெந்த இடத்துல ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் அ ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ். ஸோ நீங்க அத அப்படியே பாருங்க. அங்கருந்து முடிச்சுட்டு வந்தீங்கன்னா, இது ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூம். இந்த ரூம்ல என்ன இருக்குன்னா, அவங்களோட டெலிஃபோன். விச் மீன்ஸ் அந்த காலத்துல கம்யூனிகேட் பண்ண ஒரு டெலிஃபோன்கிராம் மாரி அங்க இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம, மேலருந்து கீழ வர மாரி ஒரு வே இருந்தது. அங்க மேல ஒரு ஓட்ட தெரியுதா ரைட் சைட்ல. அங்க இருந்து நீங்க ஏதாவது பேசினா, உங்களுக்கு வந்து கனெக்டிங் ரூம்ஸ்க்கு நல்லாவே தெரியும். செம்ம டெக்னாலஜி மாரி பண்ணி வச்சிருந்தாங்க. பட் அந்த மியூசியம் முடிச்சுட்டு வெளிய வரும்போது, காந்தி இருந்த இடம், நேரு அ இருந்த இடம், இந்திரா காந்தி இருந்த பெட்ரூம்ஸ் எல்லாமே இருந்தது. பட் அத வந்து ஃபோட்டோஸ் எடுக்க, வீடியோஸ் எடுக்க அலோவ் பண்ணல. ஸோ அத முடிச்சுட்டு வெளிய வந்தோம்னா, இங்க இன்னொரு சின்ன ஒரு ஃபோட்டோ கலெக்ஷன் வச்சிருந்தாங்க. அண்ட் உங்களுக்கு மெர்ச்சன்டைஸ் வச்சிருந்தாங்க. புக்ஸ், டீ ஷர்ட்ஸ், போஸ்ட் கார்ட்ஸ், பேட்ஜ் அந்த மாரி எல்லாமே இருந்தது. விருப்பப்பட்டவங்க வாங்கிக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி சீப் தான். இந்திரா காந்தி, காந்திஜியோட புக்ஸ் எல்லாமே இருந்தது அங்க. யூ கேன் ஹேவ் எவ்ரிதிங் தேர். நாங்க அத முடிச்சுட்டு வெளிய வந்ததும் இன்னொரு பிளேஸ் இருந்தது. அதுக்கெல்லாம் இன்னொரு டிக்கெட் அமௌண்ட் வாங்குனா தான் முடியும்ட்டாங்க. ஸோ இதுதான் அந்த நேரு ஹவுஸ்ல இருக்க கிச்சன். இங்க இருக்கிறது எல்லாமே சில்வர் வேஸ், கோல்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வி டிட்ன்ட் ஃபைண்ட் எனி ஆஃப் இட். ஸோ தே ஹேவ் ரீப்ளேஸ்ட் மெனி ஆஃப் த திங்ஸ். But it was quite nice to see there. Yeah, I was never traveled to north side this much, so visiting these so many places are so nice. And கீழ ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் மாரி இருந்தது. அந்த இடத்துல தான் இந்திரா காந்திக்கு வந்து மேரேஜ் ஆனதா போட்டிருந்தாங்க.
அந்த போர்டு வச்சிருந்தாங்க. ஐ கான்ட் ஏபிள் டூ டேக் தட். அத முடிச்சுட்டு நாங்க வெளிய வந்ததும், இந்த பில்டிங் அந்த ஒரு பில்டிங் தெரியுதுல்ல, அது வந்து கிட்ஸ்க்கான ஏதோ மியூசியம் மாரி இருந்தது. ஃபார் ஸ்கூல் கிட்ஸ். ஸோ அத முடிச்சுட்டு வெளிய போனோம்னா, ஒரு பார்க்கிங் மாரி இருந்தது. அவங்க கார்ஸ் இந்திரா காந்தி அண்ட் நேருஜி வந்து பார்க் பண்ற அவங்களோட வெஹிக்கிள்ஸ். ஸோ இட்ஸ் அ பிக் பார்க்கிங் லாட் தேர். நம்ப இத பார்த்து முடிச்சுட்டு இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, நம்ம வெளிய வந்துட்டோம். ஸோ, இட்ஸ் த எண்ட் ஆஃப் த நேரு ஹவுஸ். வெளிய வந்தது நம்ம நெக்ஸ்ட் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணது எங்கன்னா, ராமர் சீதா. ஸோ, வி ஆர் கோயிங் டூ ராமர் பிறந்த இடம், அயோத்தியா. ஸோ, அயோத்தியா வந்து எப்படின்னா, எப்படி சொல்றது? பிளேஸ் வேர் நைஸ். பட் நாங்க வந்து ஒரு பெரிய வேன்ல போனதுனால தட்ஸ் வாஸ் நாட் அலவுட் இன்சைட். போலீஸ் பேரிகேட் எல்லா இடத்துலயும் இருந்தது. ஸோ நாங்க என்ன பண்ணிட்டோம், அங்க இறங்கிட்டு ஆட்டோ புடிச்சுட்டு ராமர் ஒரு கோயில் கட்டினது கடவுளே! அது கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர், 150 ஏக்கர் இருக்கும். அவ்ளோ பெரிய ஸ்பேஸ். திருப்பதியில கூட அவ்ளோ பெரிய லைன் இருக்காது கைஸ். சீரியஸ். ஓ மை காட்! சித் சத்தியமா சொல்றேன். நீங்க ஏதோ ஒரு பீக் டைம்ல போயிடாதீங்க. அவ்ளோ பெரிய கியூ மாரி வச்சிருக்காங்க. நீங்க இங்கருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். திஸ் இஸ் த கியூ ஸ்டார்ட்டிங். நெறைய மங்கீஸ் இருந்தது. பி கேர்ஃபுல் வைல் கோயிங். பிகாஸ் எங்க கூட வந்து ஒரு அக்காவ சும்மா போனாங்க. அது குழந்தை அந்த குட்டிய வந்து பிடிக்க போறாங்களோன்னு நெனச்சு அந்த அக்காவ கடிச்சிருச்சு. ஸோ பி கேர்ஃபுல் வித் யுவர் சில்ட்ரன்ஸ் அண்ட் எவ்ரிஒன். போம்போது பார்த்து கேர்ஃபுல்லா போங்க. கையில எந்த திங்ஸும் வச்சுக்காதீங்க. ஃபுட்டோ, பாட்டிலோ, பேக்ஸ் அங்க ஃபுல் செக்யூரிட்டியா செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புறாங்க. ஃபோன் வாஸ் நாட் அலோவ்ட் இன்சைட். பட் ஆனா போற வழியில ஃபுல்லா அவ்ளோ பெரிய ஒரு போட்டு வச்சிருக்காங்க. பேரிகார்ட்ஸ் வச்சு லைன் மாரி. ஆனா அவர் கோயில் என்னவோ சின்னதா தான் கைஸ் இருக்கு. சின்னோண்டு அவர் உள்ள ராமர் ஒரே ஒரு இடத்துல நிக்கிறாரு. ஆனா இவங்க கட்டுறாங்க. தே வர் ஸ்டில் பில்டிங் த டெம்பிள். நைட் அண்ட் டேவா ஃபுல் அண்ட் ஃபுல் வொர்க் போய்க்கிட்டே இருக்கு. பி கேர்ஃபுல் வைல் கோயிங். அண்ட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இவ்ளோ பெருசா கட்டி இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஐ அம் நாட் அஃபெண்டிங் எனிஒன். அண்ட் ஐ அம் டெல்லிங் வாட் ஃப்ரம் மை ஹார்ட். பட் இவ்ளோ காஸ்ட் குடுத்து, இவ்ளோ பெரிய டெம்பிள் கட்டணுன்றது வந்து அது எனக்கு புரியல. ஏன்னா, அந்த டெம்பிள கட்டுறதுக்கு அவ்ளோ பீப்பிள்ஸ சஃபர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் அப்படி சொல்றேன். இஃப் ஐ அம் அஃபெண்டிங் எனிஒன் ஐ அம் ரியலி சாரி. ஐ அம் ரியலி சாரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பாய்.